பழம் நழுவி பாலில் விழுந்தது. தேமுதிகவுக்கு 7+1 டீல் சொல்லி அடித்த ஸ்டாலின். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திமுக கூட்டணியில் இடம்பெறும் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதால் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவதில் தாமதமாகி வருகிறது. இதற்கிடையே தேமுதிக எந்த பக்கம் செல்லும் என்பது குறித்த பேச்சு கடந்த சில நாட்களாகவே அரசியல் வட்டாரத்தில் அதிகம் பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது. கடந்த ஜனவரியில் கடலூரில் நடைபெற்ற மாநாட்டில் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். ஆனால் கூட்டணி யாருடன் என்பதை முடிவு செய்துவிட்டோம் என்றும் உரிய நேரத்தில் தான் அதை அறிவிப்போம் எனவும் கடைசி நேரத்தில் ட்விஸ்ட் வைத்தார். அதிமுக மற்றும் திமுக என இரு கட்சிகளிடமும் தேமுதிக பேசி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேச்சு எழுந்தது. இதனையடுத்து தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் இணைந்துள்ளது. திமுக கூட்டணியில் கட்சி தொடங்கிய 21 ஆண்டுகளில் முதல் முறையாக தேமுதிக இணைந்துள்ளது. தேமுதிகவிற்கு 7 சட்டசபை தொகுதிகளும் 1 ராஜ்யசபா எம்பி சீட்டும் வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. பழம் நழுவி பாலில் விழும் என கடந்த 2016ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதி கூறிய நிலையில் 10 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது அது உண்மையாகி உள்ளது. தேமுதிக நீண்ட காலமாக அதிமுக உடனான கூட்டணிகளில் இருந்து வந்த நிலையில் இம்முறை திமுகவை தேர்ந்தெடுத்தது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிகவுக்கு 6 முதல் 10 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் என்றும் கூடுதலாக 1 ராஜ்யசபா சீட் வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் வருகின்றன. இதனால் திமுக கூட்டணி மேலும் வலிமையடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிகவின் இந்த நகர்வு திமுக கூட்டணியின் வாக்கு வங்கியை வலுப்படுத்தும் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. அதிமுக மற்றும் பாஜக தரப்பில் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிக இதுவரை 14 தொகுதிகளை கேட்டு வந்த நிலையில் தற்பொழுது திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 7 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 1 ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்படுகிறது. இம்முறை புதியதாக களமிறங்கும் விஜயின் தாவேக பெரிய அளவில் வாக்குகளை பிரிக்கலாம் என்றும் பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை 500-1000 வாக்குகள் கூட கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவு செய்யலாம் என்றும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே எந்த ஒரு சிறு வாய்ப்பையும் விட்டுக் கொடுக்க கூடாது என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தேமுதிகவை தங்கள் கூட்டணிக்கு திமுக இணைத்திருப்பதாக தெரிகிறது. இது மட்டுமின்றி அதிமுக கூட்டணியில் கடந்த 2019 மற்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தேமுதிக படுதோல்வி அடைந்தது. இம்முறை பாமகவிற்கு இணையான தொகுதிகளை வழங்க வேண்டும் என்றும் அதிமுகவிற்கு அழுத்தம் கொடுத்து வந்தது. மேலும் ராஜ்யசபா சீட் விவகாரத்திலும் இரு கூட்டணிகளுக்கிடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. இந்த முறையும் ராஜ்யசபா சீட் கொடுக்க அதிமுக தயக்கம் காட்டி வந்த நிலையில் திமுக கூட்டணியில் இணைவதே பொருத்தமாக இருக்கும் என்று கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகவே தேமுதிக இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என தெரிகிறது. இதுகுறித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததை உறுதி செய்ததாகவும் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லோரும் திமுகவுடன் கூட்டணி வைப்பதைத்தான் விரும்பினார்கள் என்றும் கூறினார். மேலும் 2016இல் இந்த கூட்டணி அமைய வேண்டியது. ஆனால் 10 ஆண்டுகள் கழித்து தாமதமாக இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாக செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்தார். தேமுதிகவை தங்கள் கூட்டணியில் இணைத்து இருப்பது மூலம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக செக் வைத்ததாகவே அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ்ன்றது ஒரு மாநில கட்சி, டிஎம்கே ஒரு சமத்துவமான கட்சி. இப்போ இது ஒப்பிடலாம், இது ஒப்பிட முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டிஎம்கே தான் ஃபேவர். டிஎம்கே வர்சஸ் நிச்சயமாக டெஃபினட்டாக சிஎம் மாறுதலே கிடையாது. எக்காரணத்தை கொள்ளும். அதாவது ஸ்டாலின் திட்டம் தப்பாக நினச்சக்கூடாது. அவர் போய் பார்க்கட்டும். அவரை ஸ்டாலின் செய்கிற நடவடிக்கை சரியில்லை. சும்மா இந்த நேரத்தில் எப்படி 5000 கொடுப்பேன்? எதுக்கு கொடுத்து 5000? நீ திருப்பி உட்காரணும், இல்லை புள்ளியை உட்கார வச்சுக்கணும். மை சொன்ன ஆட்சியில் உட்கார வைக்கணும் வச்சு நீ கமிஷன் கொடுத்துட்டேன். அதான் ஜனங்க அதெல்லாம் இல்லை, ஏமாறாது. ஏமாறலாம் போடும். எல்லாத்துக்கும் டேக்ஸ் ஏறி போச்சு, விலைவாசி. ஒன்றில் நேற்று போய் நீராளி ஒருத்தர் 2 இட்லி கேட்குற 65 ரூபாவும். என்ன இது?
இதெல்லாம் ஒரு பார்த்து செய்யணும் கலைஞர் யார் ஸ்டாலின். இது செய்யாமல் போனால் கண்டம். ஆனால் ஸ்டாலின் இவர் விஜய் டெஃபினெட்லி சிஎம். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படின்னா 2026 எங்கள் அண்ணன் சீமான் தான் வருவார். ஆமாம், தாவேக்காவுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லைண்ணா, ராகுல் காந்தி விஜய் சேர்ந்தா இந்தியாவில் பல மாநிலங்கள் ஆட்சியை பிடிச்சிடலாம். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு கிடையாது. யாரு கூட தான் காங்கிரஸ் போனா ஜெயிக்கும்? காங்கிரஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு வாய்ப்பே கிடையாது. தாவேக்காவுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா மிகப்பெரிய நடிகர் விஜய், ரசிகர் கூட்டம் வரதான் செய்யும். அவன் ஜெயிக்கலாம் முடியாது, விஜய் ஜெயிக்கலாம் முடியாது. ரசிகர் கூட்டம் இருக்க தான் செய்யும். சீமானுக்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் வந்தா ஜெயிக்கலாமான்னு அப்புறம் கண்ணுக்காது. ஓகேயா, 2 பேர் கூட்டணி ஆகுறாங்களோ இல்லையோ, ஓகேயா, கூட்டணி ஆனாலும் அந்த வாக்கு வாங்கணும். அவங்க அவ்வளோ வாக்கு வரணும் அவருக்கு. தமிழ்நாடு மக்கள் போடுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க, ரசிகரும் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. சேர்ந்து போட்டாங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அது இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. விஜய் வந்து ஆகிறதுக்கு 100% முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவர் அரசியல் இறங்கியிருக்காரு. முன்ன பின்ன ஒரு மாநாடு, ஒரு கட்சி, ஒரு பொது கூட்டம், அதெல்லாம் அவர் முன்னே பேச இல்லை. சரிங்களா? இப்போ தான் ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாரி இது. இந்த எலெக்ஷன் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாரி வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா +2 +1 எழுதுற மாரி அப்போ தான் தெரியும் காலேஜ் போனால் என்ன நடக்குன்னு. அதேமாரி இந்த எலெக்ஷனில் தான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 40 சீட் அடிச்சாருன்னா ஆப்போசிட் கட்சி அப்படின்னு ஒரு வந்தாருன்னா தேர்ந்தெடுப்பாங்க மக்களாக. விஜய் நிற்கிறார், அப்போ மக்களுக்கு தெரிய வரும். போது நெக்ஸ்ட் எலெக்ஷன் இவர் நிற்க வச்சு பார்க்கலான்னு ஒரு மூடு வரும். இந்த காங்கிரஸ் கூட்டணி, இவங்க கூட்டணி, அவங்க கூட்டணி வாய்ப்பே இல்லை. ஐயா, இப்போதைக்கு தாவைக்கா வந்து ஒரு மண் குதிரை, அதுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. அந்த குதிரை கிரவுண்டில் இறங்கி ஓடினா தான் இது எவ்வளோ ஸ்பீடில் ஓடுதுன்னு தெரிய வரும். ஆனா ராகுலும் விஜயும் நண்பர்கள், 2 இளைஞர்களும் சேர்ந்தால் திரும்பவும் இந்திய அளவுலையும் காங்கிரஸ்க்கு கை கொடுக்கும். கேரளால, பாண்டிச்சேரியில, கர்நாடகாவில், ஆந்திராலெல்லாம் காங்கிரஸ் திரும்பவும் ஒரு நல்ல பவர்ஃபுல் பொசிஷனுக்கு வரும் விஜயோட பாப்புலாரிட்டியை பயன்படுத்திங்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய முடிவு. இன்னும் தேர்தலுக்கு 1 மாதத்தில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதால் அவங்க என்ன மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறாங்க, இவங்க என்ன கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னு தெரியாது. இன்னும் ஒன்று இணைஞ்சு வேலை செய்யறதுக்கு கிரவுண்ட் ஒர்க்கே தெரியாது அவங்களுக்கு. கிரவுண்ட் ஒர்க்கு யார் கற்றுக் கொடுக்கணும்? இனிமேல் காங்கிரஸ் தான் கற்றுக் கொடுக்கணும். அனுபவம் வேணும் தலைவர். எதுக்குமே என்ன கேட்டால் ஒரே விஷயம் தான், அனுபவம் தான். அனுபவம் இல்லாமல் சும்மா வந்துலாம் இது பண்ணக்கூடாது. காங்கிரஸுக்கு மற்ற அரசியல் கட்சிக்கு இருக்கிற அனுபவம்லாம் புதுசாக வரவங்களுக்கு அனுபவம் வேணும்ல. ஒரு விஷயத்தில் என்னென்னா அடிப்படையிலேருந்து அனுபவம் வேணும். அடிப்படை இல்லாமல் திரும்ப வந்தவுடனே நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் இதுக்கும் கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் அனுபவம் வேணும். ஆனால் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு அரசியல் சார்ந்து கட்சிக்காக போகும்போது அடிப்படையிலேருந்து வரணும். என்ன கேட்டால் என்னோட ஒப்பீனியன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. தாவேக்கா கூட காங்கிரஸ் கம்பல்சரி கூட்டணி வைக்க மாட்டாங்க. நாங்கள் டிஎம்கேவும் காங்கிரஸ் தான் கூட்டணி வைக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி காங்கிரஸ் தாவேக்கா கூட கூட்டணி வைக்காது. தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறது காங்கிரஸ் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். ஏன்னா டிஎம்கே தான் திருப்பி 2026 ஆட்சி அமைப்பாங்க. திருப்பி ஸ்டாலின் தான் சிஎம் ஆவார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.